சொந்த ஊருக்கு போகிறான். ஒரு 500-600 மைலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம். அங்கே போனால் அந்த பழைய பங்களா அப்படியே இருக்கிறது. வீட்டுக்குள்ளே போகிறாரு. அவர் சிறு வயதில் இருந்தபோது சிறு வயது பிள்ளைகளாக அங்கே வேலை பார்த்த சில பேர்லாம் பெரிய ஆளாகி அங்கே இருக்கிறாங்க. அப்பாவுடைய போட்டோ இருக்காங்க. அப்பா செத்து போயிட்டார். அப்பா அவுட்டு. ரொம்ப வருத்தமாக இருக்கு. சை, இந்த மனுஷனை விட்டுட்டோமே. ஏதோ ஒன்று ஸ்போர்ட்ஸ் கார் கிடைக்கல, திட்டிருக்கலாம், இல்லாட்டி ஒரு வெயிட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வாங்கித்தாப்பா தந்தாவணும், சண்டை கிண்டை போட்டிருக்கலாம். இல்லை அழுதுகிட்டு 2 நாள் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போய்ட்டு 2 நாள் கழிச்சு திரும்ப வந்துருக்கலாம். இது என்ன மூர்க்கத்தனமான கோபம். ஒரு தந்தை இழந்து விட்டோமே, இந்த மனுஷன் நம்மளை எவ்வளோ தேடி இருப்பார்னு ரொம்ப வருத்தத்தோடு தந்தையின் படத்தில் பக்கத்தில் நின்று மனம் வெதும்பு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க பக்கத்தில் அவர் கொடுத்த அந்த புத்தகம், அவன் கோபமாக வச்சுட்டு போன புத்தகம் அங்கே இருக்குது. அந்த புத்தகத்தை எடுத்து அப்படியே புரட்டிக்கிட்டே தந்தை நினைவுகளோடு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே புரட்டுறான். அப்படியே புத்தகத்தை வரப்போ கடைசி பக்கத்தில் பார்த்தா அவர் அந்த ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கினதுடைய பில்லு அதில் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நமக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். 2வது முக்கியமான விஷயம், கடவுள் நீங்கள் கேட்பதை உங்களுக்கு பிடித்த வடிவத்திலே கொடுப்பார் என்ற அவசியம் இல்லை. அது வேறொரு வடிவத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும்.